இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா தென்கிழக்கு கார்னர் பிளாட்ல அமைஞ்சிருக்குதுங்க. 2 பக்கமே பார்த்தீங்க அப்படின்னா 30 அடி ரோடுங்க. ஸோ 2 பக்கமும் 30 அடி ரோட்ல கிழக்கு பார்த்த சைட்ல கிழக்க பார்த்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்ட இந்த வீடு தாங்க இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ தென்கிழக்கு கார்னர் சைட்ல இந்த வீடு வந்துட்டு அமைச்சிருக்கிறாங்க. ஸோ டோட்டல் லேண்ட் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 3.25 சென்ட் லேண்ட் ஏரியாங்க. அதில் வந்து 1550 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்துட்டு இந்த வீடு வந்து சூப்பராக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்க்கலாங்க. ஸோ இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ டியூப்ளெக்ஸ் மாடல்லே வந்து 2 BHK வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ரூமோட மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து நல்ல ஸ்பேசியஸாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வீட்டுக்குள்ளே என்ட்ராகும் போது பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட் கேட் ஒன்று, அதுபோக மெயின் கேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ரேம்ப் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நீட்டான ஸ்லோப்பில் வந்து ரேம்ப் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுபோக கேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெவி டியூட்டி ஸ்டீலில் வந்து நமக்கு வந்து MS கேட் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே என்ட்ரானதுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாசிவான போர்ட்டிகோ கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்க. வீட்டுக்குள்ளே என்ட்ராகும் போதே பார்த்தீங்க அப்படின்னா நார்த் ஈஸ்ட் கார்னரில் வந்துட்டு ஜலமூலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்வெல் சம்ப் எல்லாமே வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் வந்து கார் பார்க்கிங் ஏரியாவில் வந்து லே பண்ணியிருக்காங்க. ஸோ அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டை சுற்றியுமே வந்து நல்ல ஷெட் பேக் ஏரியா கொடுத்தா வந்து இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மேனுவலாக வந்து நீங்கள் வாஷ் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வாஷிங் ஸ்டோன் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் நீங்கள் ஏதாவது மெயின்டெனன்ஸ் ஒர்க் பார்க்குற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டை சுற்றியுமே வந்து நல்ல ஷெட் பேக் ஏரியா விட்டு தான் இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டில் வந்துட்டு எலிவேஷன் டைல்ஸ் வந்து 10 ஃபீட் வரைக்குமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து லே பண்ணியிருக்காங்க. ஸோ வெட்டிஃபை டைல்ஸ் தான் வந்து எலிவேஷன் வந்து லே பண்ணியிருக்காங்க. இடையிலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு கேப் கொடுத்து அதிலே வந்து ப்ரௌன் கலரில் பீடிங் வந்து நமக்கு வந்து லே பண்ணியிருக்குது. இன்னுமே நல்ல பியூட்டியாக இருக்குதுங்க. ஸோ உள்ளே என்ட்ராகும் போதே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஃப்ரண்ட்லேயே வந்து அதாவது வீட்டுக்கு வெளியிலேயே வந்துட்டு எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெப்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மெயின் டோர் கீழே ஸ்டெப்ஸுக்கு வந்து கிரானைட் வந்து லே பண்ணியிருக்காங்க ப்ரௌன் கலர் பேட்டர்னில். ஸோ அதுபோக வந்துட்டு உட்டன் ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய ஸ்டீல் டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ டோர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நேரில் வந்து டச் பண்ணி பார்த்தீங்க, ஃபிசிக்கலாக டச் பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் நம்ப முடியும் ஸ்டீல் டோர் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்தளவுக்கு நல்ல ஒரு உட்டன் ஃபினிஷிங்கில் வந்துட்டு அந்த ஸ்டீல் டோர் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மல்டி லாக்குமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த டோர் வந்து. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாப் பாட்டம் மிடில் மூணுலேயுமே வந்துட்டு இதில் வந்து லாக் வந்து வந்துருக்குங்க. ஸோ நல்ல ஒரு சேஃப்டியான டோர் தாங்க இது வந்து ஸ்டீல் டோருங்க. ஸோ ஃப்ரேமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சேம் செட்டாக இது கூடயே வந்துருக்குங்க. ஸோ அதுக்கு பின்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா MCP பாக்ஸ் வந்து வீட்டுக்குள்ளே வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 16 மெஷர்மெண்ட்டாக நல்ல ஒரு ஸ்பேசிஸான லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. 2 UPVC விண்டோ 3/4 ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க வென்டிலேஷன் பர்பஸ்க்காக. அது போக டிவி யூனிட் எல்லாமே பக்காவாக வந்துட்டு பிளான் பண்ணி அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்பாட் லைட்ஸ் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க சீலிங் ஏரியாவில். ஸோ அதுபோக இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மல்டிமீடியா டிவி யூனிட் வித் பேஸ் யூனிட்டோட வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ 2/4 பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோர் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. மேட் ஃபினிஷிங்கில் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹால் ஏரியாலே கிழக்க பார்த்த மாதிரி பூஜா ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டேபிள் டாப்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரானைட் வந்து லே பண்ணியிருக்காங்க. பேஸ் யூனிட்ஸ் எல்லாமே வந்து உட்டன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆத்தங்குடி டைல் வந்து லே பண்ணியிருக்காங்க. ட்ரெடிஷ்னல் டைலில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பூஜா ரூமுக்கு ஏற்ற மாதிரி வந்து டோர் வந்து நமக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிழக்க பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால இந்த வீடு வந்து சூப்பராக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுபோக நல்லா வென்டிலேஷன் ஒரு டே டைம்லேயே வந்துருங்க. ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டெப்ஸு கீழே வந்து வரக்கூடிய ஏரியாவில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு நமக்கு வந்து உங்களுக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவைஷன் அமைச்சிருக்காங்க. இன்லெட் அவுட்லெட்டுங்க. அதுபோக வந்துட்டு UPS லைனுமே வந்துட்டு இங்கே வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டோட அக்னி மூலையில் பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் கம் டைனிங் 10க்கு 16 மெஷர்மெண்ட்டாக சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்காங்க. 10 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்ப்ளீட்டாக கிரானைட் ஒர்க் லே பண்ணியிருக்காங்க. பிளாக் கலர் கிரானைட்டுங்க. SS மெட்டீரியல் வந்துட்டு சிங்க் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுபோக RI யூனிட் ப்ரொவிஷனும் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மாடலாக கிச்சன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்பேஸுக்கு எந்த விதமான தொந்தரவுமே இல்லைங்க. ஸோ நல்லா ஸ்பேசிஸாக இருக்குங்க கிச்சன் வந்துட்டு. ஸோ அது போக லாஃப்ட் ஒர்க்குமே வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக வந்து கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 3/4 ஒரு UPVC விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுபோக ஒரு வாஷ் பேஸும் பேஸ் யூனிட்டோட அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரூம் சைஸஸ் எல்லாமே வந்து நல்ல ஸ்பேசிஸாக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. 2 BHK அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து 3.25 சென்ட்டில் வந்து பிளான் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க. பெரிய ரூம்ஸாக பிளான் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குதுங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வாஸ்துபடி பார்த்தீங்கன்னா மெயின் டோருக்கு நேராக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பெட்ரூமோட டோர் வந்து அமைச்சிருக்குதுங்க. ஸோ பெட்ரூமோட ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோர் நம்ம பெட்ரூம் ஏரியா 10க்கு 16 மெஷர்மெண்ட்டுங்க. 2/4 மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் வந்து இருக்குங்க. அதுபோக வால்ட்ரோப் போர்ட் கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்காங்க. ஸ்டடி ஏரியா பார்த்தீங்கன்னா ஸ்டடி டேபிளுக்கு கிரானைட் லே பண்ணியிருக்காங்க. 3/4 2 UPVC விண்டோ வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ
ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா அட்டாச் டாய்லெட் அமைச்சிருக்குதுங்க. டாய்லெட்குள்ளே போகும்போதே பார்த்திங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட் அமைச்சிருக்கோம். அதில் வந்துட்டு வாஷ் பேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது போக ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட்டுங்க கிளாஸ் மெத்தடோட வச்சுருக்காங்க. ஸோ பேஸ் யூனிட்ஸ் உள்ள வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ்க்கு முன்னாடியே வந்து நமக்கு அந்த கடப்பா செல்ஃபோன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 8க்கு 5 மெஷர்மெண்ட்டில் இந்த அட்டாச் டாய்லெட் அமைச்சிருக்காங்க. 10 feet வரைக்கும் நல்ல கிளாஸ் யூனிட்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலுங்க. அதுபோக பார்த்திங்க அப்படின்னா ஷவர் கனெக்ஷன், கீசர் லைன் ப்ரொவிஷன் எல்லாமே இருக்குங்க. 2x2 வென்டிலேஷன் வந்து இங்கே வென்டிலேஷன் விண்டோவும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க யூபிவிசியில். ஸோ டோர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பெட்ரூமுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ளஷ் டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃப்ரேம் பார்த்திங்க அப்படின்னா ஷாலூட்டில் வந்து ஃப்ரேம் வச்சு கொடுத்துருக்காங்க. வாங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பெட்ரூம் பார்க்கலாங்க. ஸோ ஸ்டெப்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரைசருக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுபோக ட்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து கிரானைட் வந்து லே பண்ணி நீட்டாக நோசிங் ஒர்க் எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ரைல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எஸ்எஸ் மெட்டீரியலில் ஹேண்ட் ரைல் அமைச்சு கொடுத்துருக்காங்க. லேண்டிங் ஏரியா பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளோருக்கு வந்து டைல் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸ் ஏரியாலே வந்து ஹெட்ரூம் ஏரியாவில் நமக்கு வந்து நல்ல பெரிய விண்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க, யூபிவிசி விண்டோ. ஸோ மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு டைப்பும், கீழே இருக்கிறது வந்து ஸ்லைடிங் டைப்லேயும் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபோக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் மேலே வந்ததுமே வந்து நல்ல ஸ்பேசியஸான பெட்ரூம் ஒன்று வச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைட்டாக போகிறது பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் டெரேஸ் ஏரியாவுக்கு போகிற டோருங்க, ஸ்டீல் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பெட்ரூம் தான் பார்த்துருக்கோம். 10க்கு 16 மெஷர்மெண்ட் கம்ப்ளீட்டாக வார்ட்ரோப் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தா சேம் அதே பேட்டர்ன்லேயே வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. 3x4ல் 2 யூபிவிசி விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஃப்ளஷ் டோர் ஒன்று அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுபோக இதில் ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குதுங்க 10க்கு 4 மெஷர்மெண்ட்டில். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுபோக லெஃப்ட் சைடில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட்டுக்கான ஸ்பேஸ் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு தாராளமான ஸ்பேஸ் இருக்குதுங்க இங்கே வந்துட்டு. ஸோ பெரிய ட்ரெஸ்ஸிங் யூனிட். டாய்லெட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே லெஃப்ட் சைடில் வந்துட்டு நமக்கு வாஷ் பேஷன் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாத்ரூமோட மெஷர்மெண்ட்டும் அட்டாச் டாய்லெட்டோட மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 8க்கு 5 மெஷர்மெண்ட் 10 feet வரைக்கும் வால் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுபோக வெஸ்டர்ன் ஸ்டைலில் நமக்கு வந்துட்டு ஷவர் கனெக்ஷன், கீசர் லைன் ப்ரொவிஷன் எல்லாமே வச்சு கொடுத்துருக்காங்க. 2x2 வந்து வெண்டிலேட்டருக்கு வந்து விண்டோ வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு ஸ்பேசியஸான வீடுங்க இது வந்து 2 BHKல வருது. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரூம் சைஸஸ் ஆகட்டும், உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து ரொம்ப பிளான் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அவுட்டர் ஸ்டேர்கேஸ் போகக்கூடிய ஏரியா பார்த்திங்க அப்படின்னா டெரேஸ் போகக்கூடிய ஏரியாவில் ஸ்டீல் டோர் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க சேஃப்டி பர்பஸ்க்காக. டெரேஸ் ஏரியா வந்தோம் அப்படின்னா நீட்டாக 2x4ல் வந்து நமக்கு லைன் அடிச்சு கொடுத்துருக்காங்க, ஃபோர் ஃபினிஷ் பண்ணி. அது போக வந்து உங்களுக்கு வந்து அவுட்டர் சைடில் வந்து ஒரு ஸ்ட்ரீட் லைட் மாதிரி ஒன்று வந்து லைட் வந்து LED லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நைட் டைமில் வந்து நல்லா லைட் வெளிச்சமாக இருக்கிறதுக்காக. ஸோ அதுபோக வந்து உங்களுக்கு அவுட்டர் ஸ்டேர் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீலில் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க நம்ம டெரேஸ் போகிறதுக்காக. ஸோ இது பார்த்திங்கன்னா இதோட ரைசருமே வந்து ரொம்ப நீட்டான ஒரு ரைசர் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரொம்ப சிரமமே இல்லாமல் எல்லாருமே ஏறி போகிற மாதிரி தான் வந்து ரைசர் வந்து நல்ல நீட்டான ஹைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்தோம் அப்படின்னா சேம் இங்கேயுமே வந்து நீட்டாக வந்து ஃப்ளோர் ஃபினிஷ் பண்ணி லைன் அடிச்சு கொடுத்துருக்காங்க. அதுபோக 1000 லிட்டரில் வந்துட்டு ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் தனியாக பெட்டு கட்டி காங்கிரீட் போட்டு அதில் வந்து நமக்கு வந்து டேங்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்ல குவாலிட்டியாக வந்து கட்டி கொடுத்துருக்குறாங்க இந்த பில்டருங்க. ஸோ சுற்றியுமே வந்து கம்ப்ளீட் ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்குள்ளே தான் வந்து இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இதனுடைய பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 75 lakhs பில்டர் கோட் பண்ணுறாங்க. ஸோ அதுலேருந்து டேரக்ட் நெகோசியேட் பண்ணிக்கலாங்க. ஸோ கிழக்கு பார்த்து அமைஞ்ச வீடுங்க, 3.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1550 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் இந்த வீடு வந்து கிழக்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்காங்க. ஸோ உங்களோட ஃப்ரீ டைமில் அவசியம் விசிட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது கோயம்புத்தூரில் இடம் வீடு பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலோட லிங்க்ஸை ஷேர் பண்ணிடுங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றும் நல்ல வீடியோஸ் இல்லை.